இப்போ நம்ம செகண்ட் யூனிட்டில் அதாவது வெக்டர் கால்குலஸில் அடுத்ததாக பார்க்க போகிற தியரம் ஸ்டோக்ஸ் தியரம். ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இஃப் S is an open surface bounded by the simple closed curve C. அதாவது எஸ்ன்றது ஓப்பன் சர்ஃபேஸ்னால் அந்த ஒரு சர்ஃபேஸோடைய அதோட இன்னர் பார்ட் இருக்கு இல்லையா, அதை எஸ்ன்னு போடுறோம். அதோட அவுட்டர் பார்ட் அதாவது பவுண்ட்ரியை நம்ம சின்னு போடுறோம். பவுண்ட்ரி வந்து க்ளோஸ்டு தான். அந்த எஸ்ஸும் சியும் சேரும்போது இது ஓவராலாக பவுண்டட் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் தான். ஓகேவா? இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எஸ் அண்ட் சியில் எஃப் வெக்டார்ன்றது கண்டினியூஸாக இருக்கணும். அதோட பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும் எஸ்லையும் சிலையும். தென் இந்த Green's proved that it's a line integral of f vector dot dr vector equal to double integral of curl of f vector dot n cap into ds. ஸோ இந்த ரெண்டு இன்டெக்ரலும் ஈக்குவல்னு ஸ்டோக்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்கார். ஓகேவா? ஸோ இந்த கிரீன்ஸ் தியரம் மாதிரி தான் இதுவும். பட் கிரீன்ஸ் தியரத்தில் mdx + ndyன்னு வரும். அங்கே டாட் ப்ராடக்ட் வெக்டாரை பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அங்கே இருக்காது. இது வெக்டார் பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட ஸ்டோக்ஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இது உங்களோட யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான். நவம்பர் டிசம்பர் 2018 கேட்டிருந்தாங்க. அதனால் இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக 10 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? வெரிஃபை ஸ்டோக்ஸ் தியரம் ஃபார் ஏ வெக்டார் field defined by f vector equal to x square minus y square into I vector plus 2xy into j vector in a rectangular region in the xy plane bounded by the lines x is equal to 0, x is equal to a, y equal to 0, y equal to b கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த ஸ்டோக்ஸ் தியரம் கிரீன்ஸ் தியரம் எல்லாத்துலேயுமே நமக்கு 2 வேரியபிள் தான் இருக்கும், x and y தான் இருக்கும். காஸ் டைவர்ஜன்ஸ் தியரத்தில் மட்டும்தான் 3 டைமென்ஷனல் x, y, z வரும். ஓகேவா? ஸோ அப்போது இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டோக்ஸ் தியரம் வெரிஃபை ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் என்ன? ஸ்டோக்ஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் இந்த லைன் இன்டெக்ரல் ஓவர் சி. இந்த சி இங்கே ஒரு ரவுண்ட் போடுறோம் இல்லையா, இதோட மீனிங் என்னென்னா சி வந்து க்ளோஸ்டு கவ். ஒரு க்ளோஸ்டு கவை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணுறோம். அப்போ இன்டெக்ரல் ஓவர் சி இங்கே இப்படி ஒன்று போட்டோம்னா சின்றது க்ளோஸ்டு கவுன்ற மீனிங், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ போடாமல் கூட வெள்ளலாம், நோ ப்ராப்ளம். இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் வெக்டர் டாட் டிஆர் வெக்டர் ஈக்குவல் டு டபுள் இன்டெக்ரல் ஓவர் எஸ் கேர்ள் ஆஃப் எஃப் வெக்டர் டாட் என் கேப் இன்ட்டு டிஎஸ். இதுதான் நம்மளோட ஸ்டோக்ஸ் தியரம். இந்த எஃப் வெக்டருக்கு இந்த ரீஜியனில் இந்த ரெக்டாங்குலர் ரீஜியனில் ஸ்டோக்ஸ் தியரம் வெரிஃபை ஆகுதான்னு இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வழக்கம் போல் இதுலேயுமே நமக்கு RHS தான் போடுறது ஈஸி. ஃபஸ்ட்டு லெட்டஸ் கன்சிடர் RHS சைடு, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் த ஈக்குவேஷன். ஓகேவா? கால் திஸ் அஸ் ஈக்குவேஷன் 1. நான் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது? டபுள் இன்டெக்ரல் ஓவர் எஸ் கேர்ள் எஃப் வெக்டர் டாட் என் கேப் இன்ட்டு டிஎஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த இன்டெக்ரல் போடணுன்னா கேர்ள் எஃப் வேணும். அப்புறம் கேர்ள் எஃப் டாட் கேர்ள் எல் விட்டுட்டேன். கேர்ள் எஃப் டாட் என் கேப் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கேர்ள் ஆஃப் எஃப் வெக்டர் கண்டுபிடிச்சலாமா? கேர்ள் ஆஃப் எஃப் வெக்டர்னா என்ன டெஃபினிஷன்? டெல் கிராஸ் எஃப். டைவர்ஜென்ட் ஆஃப் எஃப்னா டெல் டாட் எஃப். ஓகேவா? அப்போ கேர்ள் ஆஃப் எஃப் வேணும்னா நம்ம டெல் கிராஸ் எஃப் கண்டுபிடிக்கலாம். டெல் கிராஸ் எஃப்க்கான ஃபார்முலா என்ன? ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டார். அண்ட் டெல்லோட ஃபார்முலா என்ன? டோ பை டோ எக்ஸ் ஆஃப் I vector into dou by dou x, j vector into dou by dou y plus k vector into dou by dou z தான் நம்மளோட டெல். ஸோ இப்போ IJK போட்டு டெல்லோட I கோஎஃபிஷியன்ட், j கோஎஃபிஷியன்ட், k கோஎஃபிஷியன்ட் எழுதியாச்சு. அடுத்தது எஃப் வெக்டார். எஃப் வெக்டாரோடைய டெல் கிராஸ் எஃப் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ எஃப் வெக்டாரோட I கோஎஃபிஷியன்ட் வந்து x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் 2xy. k கோஎஃபிஷியன்ட்டே இல்லை. அப்போ 0 இன்ட்டு k வெக்டார் இருக்கிறதா அர்த்தம். அதனால் நான் 0 போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த வெக்டாருக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா ஐ வெக்டார் இன்ட்டு டோ ஒய் டோ, அதான் இது வந்து டோ பை டோ ஒய் ஆஃப் 0 வரும். ஜீரோவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 தானே, டேரெக்டாக 0 போட்டு அடுத்து டோ பை டோ ஒய் ஆஃப் 2xy மைனஸ் ஜே வெக்டார் இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் ஆஃப் 0 மைனஸ் டோ பை டோ இசட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் ஆஃப் 2xy மைனஸ் டோ பை டோ ஒய் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் வரும். இதோட டிட்டர்மினன்ட் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே இசட்டே இல்லை, இசட் போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா அப்போ இதுவும் 0, இதுவும் 0 போயிடும். ஒன்லி என்ன மட்டும்தான் இருக்கும்? கே டேர்ம் மட்டும்தான் இருக்கும். கே வெக்டார் இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் ஆஃப் 2xyயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? 2y கான்ஸ்டன்ட்டு, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்போ வெறுமனே 2y மட்டும் இருக்கும். அதே மாதிரி இங்கே மைனஸ் இருக்குது. இங்கே y ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y. ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு இங்கே ப்ளஸ் 2y வந்துடும். மொத்தமாக 4y இன்ட்டு கே வெக்டார்ன்றது தான் கேர்ள் ஆஃப் எஃப் வெக்டார். ஓகேவா?
ஸோ அடுத்ததாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கேர்ள் ஆஃப் எஃபெக்டட் டாட் என் கேப் கண்டுபிடிக்கணும் இல்லையா. இங்கே என் கேப்ன்றது இந்த ஸ்டேட்மெண்ட்லேயே நான் சொல்ல மறந்துட்டேன். இங்கே என் கேப்ன்றது வந்து யூனிட் நார்மல் வெக்டார் டு த சர்ஃபேஸ். ஓகேவா. அப்போது இங்கே நம்மளோட சர்ஃபேஸ் எங்கே கொடுத்துருக்காங்க, எக்ஸும் ஒய்யும் இருக்க பிளேனில் XY பிளேனில் ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அப்போ XY பிளேனுக்கு அவுட்வர்ட் நார்மல் வெக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது K வெக்டார் தான். இந்த ஸ்டோக்ஸ் தியரம் ஃபுல்லாகவே உங்களுக்கு பிளேன் வந்து அதாவது உங்களோட சர்ஃபேஸ் வந்து XY பிளேனில் தான் கண்டிப்பாக கொடுப்பாங்க. XY பிளேனுக்கு அவுட்வர்ட் நார்மல் வெக்டார் பார்த்தீங்கன்னா அது K வெக்டார் தான். நீங்கள் இது கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கலாம் எல்லா ப்ராப்ளம்க்கே. ஓகேவா. ஸோ இங்கே சர்ஃபேஸ் வந்து XY பிளேனில் இருக்கிறதுனால n கேப்ன்றது K வெக்டார். ஓகேவா. ஸோ n கேப் K வெக்டார்னு தெரிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு கேர்ள் எஃப் வெக்டார் டாட் n கேப். ஸோ இந்த வெக்டார் இன்ட்டு டாட் n கேப் கூட நம்ம டாட் ப்ராடக்ட் எடுத்தோம்னா இதில் K வெக்டார் டாட் K வெக்டார் வந்து 1. ஸோ 4y வரும். அதாவது இங்கே IJKலாம் இல்லை, அதோட டேர்ம்ஸ்லாம் 0. ஒன்லி K வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் K வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் தான் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ 4y இன்ட்டு 1 இல்லையா, 4y தான் நம்மளோட கேர்ள் டாட் எஃப் வெக்டார். இப்போ இந்த 4y எடுத்துகிட்டு வந்து அந்த ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேஷன் இதுதானே கொஷினு. ஸோ இதில் எடுத்து வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கேர்ள் எஃப் டாட் என் கேப் வந்து 4y, டிஎஸ்ன்றது டபுள் இன்டெக்ரல் இல்லையா. ஸோ நான் dx dy போட்டுக்கிறேன். dx dy போட்டோன்னா ஃபஸ்ட்டு எக்ஸுக்கான லிமிட் எழுதணும். இங்கே பாருங்கள் எக்ஸுக்கான லிமிட் என்ன, 0 to 1. அப்போது ஃபஸ்ட்டு நான் dx போட்டதுனால இன்னர் இன்டெக்ரலில் ஃபஸ்ட் இன்டெக்ரலில் 0 to a போட்டுட்டேன். செகண்ட் dy அண்ட் ஒய்க்கான லிமிட் 0 to b. ஸோ அப்போது 0 to b போட்டுட்டேன். 0 to a 0 to bயில் இந்த ஃபங்க்ஷன் அதாவது y 4 வந்து கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துட்டேன். y dy ஓரமாக எடுத்து வச்சுட்டு dx மட்டும் இன்டெகிரேட் பண்ணுறேன். dx இன்டெகிரேட் பண்ணால் x பிட்வீன் த லிமிட் 0 to e. லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4a வெளியில் வந்துடும். அடுத்தது y இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா y²/2 லிமிட் வந்து 0 to b. b²/2 போடும்போது 2 கேன்சல் ஆகிட்டு 2ab² அப்படிங்கிறது தான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா. அடுத்த வீடியோவில் நம்ம இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்க்கலாம். தேங்க்யூ.